தயவு செய்து பழனிக்கு வர்ற நீங்க இந்த 4 தப்ப பண்ணவே பண்ணாதீங்க. அதுலயும் 3வது தப்பு கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாரி இருக்கும். இத நான் சொல்லல. முருகனே சொல்றதா நெனச்சு இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. அப்படியே பழனிக்கு வர்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி வைங்க. நான் சொல்றது சரி அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. பழனிக்கு பாத யாத்திரை போற வழியில நிறைய இடங்கள்ல இலவச அன்னதானம், பால், பழம் இந்த மாதிரி நிறைய குடுப்பாங்க. அத வாங்கி சாப்பிடுற முருக பக்தர்கள் பிளேட்டு, கப்பு, பழத்தோல் இது எல்லாத்தையும் அப்படியே ரோட்லயே போட்டு போயிடுறாங்க. தயவு செய்து அன்னதானம் கொடுக்குறவங்கள்ட்ட சொல்லி ஒரு குப்பை தொட்டி வைக்க சொல்லி அதுல போட்டீங்க அப்படின்னா அவங்களே ரிமூவ் பண்ணிடுவாங்க. நீங்க ரோட்ல போடுறதுனால நிறைய விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதை கிளீன் பண்றவங்க மனநிலையை யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தப்பை நீங்க பண்ண மாட்டீங்க. அடுத்ததா நீங்க பாத யாத்திரை வரும்போது முடிஞ்ச வரைக்கும் ரோட்ல நடக்கிறத தவிர்த்துட்டு பாத யாத்திரைக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாதையில பயன்படுத்தி நடக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்க நடக்கும்போது செல்போன் யூஸ் பண்றது, நடு ரோட்ல குறுக்க ஓடுறது இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. 3வது இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பாத யாத்திரை வரும்போது கால்வலி தெரியாம இருக்கிறதுக்காக